மாஸ்டர் கிட்ட வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிட்டு போனாங்க. நானும் அப்ப கூட தான் இருந்தேன். எனக்கே அப்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. எங்களுக்கு இன்னும் டைவர்ஸே கொடுக்கல, அதுக்குள்ள மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் எப்படி ஆண்டி? அவங்க ஆசை அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறாது, நான் விடவும் மாட்டேன். பேசிட்டு போனவங்கள பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப பெரிய இடம் மாதிரி வேற தெரியுது. அவங்க எவ்வளவு பெரிய இடம் வேணா இருக்கட்டும் ஆண்டி, நான் டைவர்ஸ் கொடுத்தா தானே அவங்களால கல்யாணம் பண்ண முடியும். அப்படி நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஜெயில தான் உட்காரணும். அத பத்தி தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லீகலா இது தப்பு. மாஸ்டருக்கு சட்டத்தை விட மனோஜுக்கு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முக்கியம். அதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. டைவர்ஸ் கிடைக்க நான் விட மாட்டேன். மனோஜ்க்கு இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு ரோகிணி. என்ன ஆண்டி? மாஸ்டர் அவங்க கிட்ட பேசும்போது மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லல. அப்படியா? ஆமா, மாஸ்டர் அதை மறைச்சிட்டாங்க. இத பத்தி பார்வதி கூட கேட்டாங்க. அதுக்கு அவங்க முதல்ல மனோஜை வந்து பாக்கட்டும், அவனை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பண்ற பிசினஸ பத்தி தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு மனோஜை பிடிச்சிரும்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுன்னு சொல்றாங்க. மனோஜுக்கு அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்து அவனுக்கு சொசைட்டில ஒரு நேம் வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்ப அதை வச்சு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ண பாக்குறாங்களா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லல்ல. அதையெல்லாம் அவங்க ஏமா யோசிக்க போறாங்க? இதுவே உன்கிட்ட நிறைய பணம் காசு இருந்திருந்தா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் அது பெருசா எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காசு தானே எல்லாம். நான் கொஞ்சம் கொஞ்சமா மனோஜோட மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆண்டி பண்றது? எப்படியும் கல்யாணம் செட் ஆனாலும் அப்புறம் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மாஸ்டர் சொல்லிதானே ஆகணும். அப்படி அவங்க சொல்லும் போது கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டா? ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போதான் நீ உன் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும். நீ நேரா பொண்ணு வீட்டுக்கு போய், நான் தான் மனோஜோட பொண்டாட்டி, நான் இன்னும் டைவர்ஸே குடுக்கல, குடுக்கறதாவும் இல்ல, அதையும் மீறி கல்யாணம் பண்ணா மனோஜ் குடும்பத்தோட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்னு மிரட்டினு வச்சுக்கேன். அப்புறம் தன்னால இந்த கல்யாணம் நின்னுடும். நீங்க சொல்றது கரெக்டா ஆண்டி, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை ஆண்டி எங்க கல்யாணத்தை மறைச்சு அவங்க அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா நான் ஆண்டி அசிங்கப்படுத்துவேன். மனோஜ் எனக்கு தான், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இந்த உறுதியோட இருக்கன்னு அது போதும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உன் கூட. என்ன செஞ்சாவது மனோஜ உன் கூட சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். அடுத்து அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நான் உனக்கு சொல்றேன், சரியா? நீ தைரியமா இரு, நான் வரேன். அப்பா 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 ஒரு சந்தோஷமான விஷயம், சந்தோஷமான விஷயம். வரும்போதே கத்திட்டு வர்ற. அப்பா இனிமே நம்ம கார் இல்லப்பா, வேன் தான், அதுவும் 12 சீட் வேன். நம்ம உடனே புதுசா மனோஜ் மனோஜ் என்னமா மனோஜ் மனோஜ் என்னமா நீயும் கத்திட்டு வர்ற. எங்க நம்ம மனோஜுக்கு வரன் அமைஞ்சிருக்குங்க. நான் சொல்லி முடிச்சேன்ப்பா, இந்த வேன் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குப்பா. முதல்ல நீ சொல்லுமா. ஏங்க நம்ம மனோஜுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்குங்க. இந்த வேனை மட்டும் நான் வாங்கிட்டா நிறைய பேர் டூர் கூட்டு போலாம்ப்பா, கோயிலுக்குள்ள நிறைய சவாரி வரும்பா. ஏங்க இந்த பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டா மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருங்க. இருங்கம்மா, இந்த வேனுக்கு நிறைய ட்ரிப் எல்லாம் கிடைக்கும்பா, நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பங்களா கார் எல்லாம் மனோஜ் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாங்கிடலாம் இருக்குப்பா. எப்படிப்பா? எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சிடணுங்க. ஆக மொத்தம் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னப்பா அது இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, எதை கேக்குறதுனே தெரியலையே. 2 பேரும் உட்காருங்க. முத்து, நீ புதுசா வேன் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்ட, கரெக்டா? ஆமாப்பா, கரெக்ட். 12 சீட்டர் வேன் வாங்க போறோம்பா. மனோஜுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்ட, கரெக்டா? ஆமாங்க, அததானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருடா, ரொம்ப பெரிய இடங்க, நல்ல இடம். 2 பேர் சொல்றது நல்ல விஷயம் தான். அத ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசணும், நான் என்ன பண்றது? அதானே, இப்ப தெளிவா சொல்லுங்க. மனோஜுக்கு வேன் பாத்திருக்கீங்க, முத்து பொண்ணு வாங்க போறான். சிக்கல்ல மாட்டி விட்டுறாரா? இல்ல 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 இல்ல, நீ வேன் வாங்க போற, மனோஜுக்கு அம்மா பொண்ணு பாத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பெரிய உலக நியூஸ் மாதிரி. அம்மா நீ சொல்லுமா. ஒண்ணுன்னு சொன்னா விட மாட்டியே. சரிப்பா, அம்மாவே சொல்லட்டும். சொல்லு வச்சியா? அதான் சொன்னேங்க, ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. அந்த ஜோசியர் ராசிநாதன் இருக்கார்ல. ஓ, பேர்லயே ராசி இருந்தா ராசியான ஜோசியர்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிட்டாரு போல. சும்மா இருடா, அவர் ராசியானவர் தான். அவர் சொல்லி ஒரு பெரிய இடம் வந்திருக்கு, ரொம்ப வசதியான இடம். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இந்த தடவை சிங்கப்பூரா துபாயா? அப்படி எல்லாம் இல்ல,
நல்லா விசாரிச்சாச்சு, நிஜமாவே பெரிய குடும்பம் தான். வசதியான இடம். பொண்ணோட அப்பா பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாராம். மனோஜுக்கு கார் வீடெல்லாம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா பொண்ணோட போட்டோ இருக்கா? என்ன கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க? பாத்தியாப்பா பொண்ணு போட்டோன்னு கேட்டு பின்னாடி என்ன காருன்னு கேக்குறான். ரெண்டு உனக்கு ஒண்ணுதான் போல. மனோஜ் கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க பொண்ணு வீட்டுல நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியேம்மா, தேங்க்ஸ்மா. நாளைக்கே வா. ஆமாங்க, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுல்ல. இவனுக்கு இன்னும் டைவர்ஸே கிடைக்கலையே. அதெல்லாம் கிடைச்சிரும்டா. நல்ல இடம் கிடைக்கிறது தான் கஷ்டம். கிடைக்கும் போது பேசி வச்சிரணும். இதெல்லாம் சரிதான் விஜயா. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ம். மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா? அது எதுக்குங்க இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு? முதல்ல அவங்க வந்து இங்க பாக்கட்டும். எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிப்போம். ஆரம்பமே சரியில்லையேப்பா. ம். தப்பு பண்ற விஜயா. முதல்ல இத பத்தி தான் அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். இல்லைங்க, முதல்ல அவங்க வந்து பாக்கட்டும். மனோஜ பார்த்ததுமே அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். யார இவனையா? டேய், நான் நல்லா ஸ்மார்ட்டா கலரா இருக்கேன். அஜித் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. யாரு உனக்கு அப்படி சொன்னது? பார்லர்மாவா? டேய் பேசாதடா. ஏங்க அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாங்க. நாம முதல்லயே இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் இவனை பார்க்காமலே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. மனோஜ வந்து பார்த்ததும் அவங்க எல்லாருக்கும் உடனே பிடிச்சிருங்க. அம்மா நீங்க சொல்ற மாதிரிலாம் இந்த காலத்து பொண்ணுங்க கிடையாது. லுக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயம் எதிர்பார்ப்பாங்க. இந்த ஜெனரேஷன் பத்தி உங்களுக்கு தெரியல. ஆமாண்டா, தெரியலதான். நீயே சொல்ல மாட்ட. ஏன்னா நீ எங்க கிட்ட சொல்லாம திருட்டு கல்யாணம் பண்ண வந்தானே, அத கூட இந்த பூ கட்டுறவ தானே நடத்தி வச்சா. பா மீனா பத்தி எதுவும் பேசணும் சொல்லுப்பா. விஜயா சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காரு. முதல்ல மனோஜுக்கு கல்யாணமான விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லு. இல்லீங்க, இப்ப சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, என் பேச்ச கேளுங்களேன். முதல்ல அவங்க வந்து இவனை பார்க்கட்டும். இத பார், நாங்க யாரு எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நீ சொல்றத செய்வ. என்னமோ செய்ய. சரி அதை விடு. என்ன விஷயம் சொல்ற? பா இந்த 12 சீட்டர் வேன் வாங்கலான்னு இருக்கேன்ப்பா. ஓ, கார் டிரைவரா இருந்தா இப்ப வேன் டிரைவர் ஆக போறியா? எதை ஓட்டினாலும் டிரைவர் தானே. ஆமாமா. லைனே ஓட்டாலும் டிரைவர் தான். வழக்கத்தை மாத்த முடியாதுமா. பேரு தான் வேற வேற. ஏய், நல்ல விஷயம். ஆனா அந்த வேன் வாங்குறதுக்கு பணம்? பா முழு பணம் கட்ட தேவையில்லப்பா. அப்படி இல்லாம அந்த வேன் நமக்கு வருதுப்பா. ஏன் எங்கேயாவது நிக்கிற வேனை ஓட்டிட்டு வர போறியா? உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு யோசிக்காதரா. பா இந்த வேனை நான் வாங்க போறதுக்கு காரணமே மீனா தான்ப்பா. அவ என்ன பண்ணா? கரெக்டான கேள்வி. பா ஒரு பிளாட்ல மீனா பூக்கடை போட்டுருக்கலப்பா. அங்க ஒருத்தரோட பையனை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்து நாங்க 2 பேரும் காப்பாத்தணும்ப்பா. அந்த பையனோட அப்பா இருக்காருல்ல, அதுக்கு ஒரு நன்றி கடனா எங்களுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்காருப்பா. ஏய், நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அது வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றிப்பா. டேய் கங்க்ராட்ஸ் டா. அம்மா நாளைக்கு அவங்க எப்ப வரேன்னு சொன்னாங்கம்மா? அது அப்பா எனக்கு வந்து டவுட்பா. டேய், என்னடா டவுட் உனக்கு? இல்ல நாளைக்கு அவங்க வரும்போது நானும் ரவியும் வீட்டுல இருந்தா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அதுக்கு நாங்க என்னப்பா பதில் சொல்றது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மை சொல்ல வேண்டியதான். டேய் அப்படி சொன்னா உங்க பொண்டாட்டி எல்லாம் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, பெரிய பையன் இருக்கும்போது எதுக்கு சின்ன பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இவ்ளோ யோசிச்ச நானே இதை யோசிக்க மாட்டேனா? இவங்க 2 பேர் பொண்டாட்டியா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்லணும்? ஒண்ணு செய்யலாம். ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்காக நீ பேசுற. மீனாவையும் சுருதியும் நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே? ஐயோ இப்ப வேண்டாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல அவங்க வந்து மனோஜ பாக்குறது தாங்க முக்கியம். முத்து சொன்ன மாதிரி அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ அவங்க வரும்போது இவங்க 2 பேரும் நாளைக்கு இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நீ சொல்றது நியாயமா? ஏங்க இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க, அதுதாங்க சரியா இருக்கும். சூப்பர் ஐடியாமா. ஆனா ஒண்ணுமா, அப்பாவது வீட்டுல இருக்கலாமா இல்ல அவரும் வெளில போயிடணுமா? நான் இருக்கலாமா? மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் அவங்க வரும்போது இங்க வீட்டுல இருக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க இருந்தா நான் உண்மையை சொல்லாம இருக்க மாட்டேன். நீங்க அதுக்கு காண்டாவீங்க. அதுக்கு நான் பாட்டு சவாரி போயிட்டு கொஞ்ச நேரம் மீனா கூட போயிருப்பேன். டேய் ரவி, நீ ஹோட்டலுக்கு போயிட்டு பழகுறோட போய் பேசிட்டுறா. ஏய்,
இதெல்லாம் சரியா வருமா? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, விடு பாத்துக்கலாம். அப்புறம் எங்களாலதான் இவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அம்மா எங்களை சொல்லுவாங்க. முதல்ல அவங்க வந்து பாத்துட்டு போட்டோம். பரவாயில்ல, இப்பவாது என் பேச்ச கேட்கணும்னு தோணுச்சே. நமக்கு கல்யாணம் ஆகும். அம்மா கேசரி எல்லாம் ரெடியா? எல்லாம் முடிய போகுதுடி. நல்லா இருக்கானு பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்குமா. நீ பண்ண எப்பவுமே நல்லாதான் இருக்கும். அதுவும் எனக்கு சத்யா பிறந்த நாள் வர ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். மா வா சீதா. சத்யா இல்லையாக்கா? உள்ளதான் இருக்கான். சத்யா சொல்லுக்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. என்னடா ஏய், எதுக்கு இதெல்லாம்? பர்த்டேனா கிஃப்ட் கொடுக்கணும்லடா. அடுத்த பர்த்டேக்காவது கல்யாணம் பண்ணி கப்பலாரு. நீ வேற. அவ சொல்றது சரிதானடா. சீக்கிரமே உனக்கு பொண்ணு பார்க்கணும். வயசு ஏறிட்டே போகுதுல. முதல்ல இவன் யாரையாவது பாத்துருக்கானு கேட்டுக்கோமா. என்னடா ஏதாவது இருக்கா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏ சத்யா, வாங்க வாங்க மாப்ள. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. மாமா. இந்தா சட்டை ஒண்ணு வாங்கினேன், எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு. இல்லைன்னா மாத்திக்க, பில்ல அதுல வச்சிருக்கிறேன், கடையில சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். மாமா, நீங்க வாங்கினா நல்லா தான் மாமா இருக்கும். நான் வாங்கினதை விட பாருங்க, நீங்க நல்லா தான் வாங்கியிருப்பீங்க. கேட்டியா மீனா? அவனுக்கு தெரியுது. பரவாயில்ல, அவன் தம்பி நல்லா பேச கத்துக்கிட்டான். நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வந்தீங்களோ அப்பல இருந்து நாங்க எல்லாருமே பேச கத்துக்கிட்டோம். பாத்தீங்களா அத்தை, நம்மளே போட்டு வாங்குறா. என்ன ஒரு நல்ல நெய் வாசனை வருது. அம்மா கேசரி பண்ணிருக்காங்கங்க. ஓ, பிறந்த நாள் ஸ்வீட்டா? ஆமா மாமா. அதானே, கேசரி இல்லாம எந்த வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட முடியும்? என்ன மாப்ள கொடுங்க எடுத்துக்கோ. கொடுங்க அத்தை. அத சூப்பரா இருக்குதா. நாக்குல போட்டா அப்படியே வலிக்கிட்டு உள்ள போகுது. அம்மா கேசரியில என்ன ஊத்திட்டியாமா? குடும்பமா சேர்ந்து கலாய்க்கிறீங்க. சத்யா இந்தா. அத்தை, கேசரி சூப்பரா இருக்குதா. மீனா உங்ககிட்ட இருந்தா எல்லாம் கத்துக்கிட்டா போல. அப்படிலாம் இல்ல மாப்ள. என்னை விட மீனா நல்லாவே சமைப்பா. கேட்டுக்கோங்க. சத்யா சாரிடா, உனக்கு நீங்க பிறந்த நாள் உங்க அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னா, அதனால கேக் மட்டும் வாங்கிட்டு வர முடியல. மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா, நீங்க வந்ததே போதும். சாப்பிடுத. ஹாய் சத்யா. வாங்க வாங்க ரேகா. அக்கா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சத்யா. எதுக்கு இதெல்லாம்? கேக் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எதுக்குங்க? பர்த்டேனா கேக் கட் பண்ணனும்ல, அதுக்கு தான். பரவாயில்ல, நானே கேக் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களே வாங்கிட்டு வந்தீங்க. கேக் கட் பண்ணிடலாமா? இருங்க ஒரு நிமிஷம். என்ன சார் நடக்குது? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னடா பாத்து நிக்கிற? கேக்க வெட்டு. பார்த்தாலே சாப்பிடணும் ஆர்வமா இருக்கா இல்லையா? வெட்டு. பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் சத்யா. யார் கூட்டலான்னு யோசிக்கிறியா? அம்மா கொடுங்க. கரெக்ட், அம்மா தான் ஃபர்ஸ்ட். குட். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். தேங்க் யூ மாமா. குடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. உங்க ஃபேமிலியோட சேர்ந்து கேக் கட் பண்ணணும்னு நினைச்சேன், நடந்துருச்சு. தட்டெல்லாம் நல்லா இருக்குமா? அம்மா ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இருடி சாப்பிட்டு போ. இல்லம்மா நான் சாப்பிட்டேன், நான் கிளம்புறேன். வரேன் மாமா. வரேன். பை சத்யா. பை. நான் வரேன். அப்ப நானும் கிளம்புறேன், எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க் இருக்கு. சாப்பிட்டு போலாமா? இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன். மீனா இங்க வா, ஏன் பாரு. சத்யா ஆபீஸ் வருவீங்கல்ல? வருவேன். டின்னருக்கு நம்ம வெளியே போலாம், டேபிள் புக் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் ரிசல்ட் சொல்லல, இன்னைக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். சரி ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். பை. மீனா, நான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேக் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ மாப்பிளைக்கு எடுத்து